சீரியஸ்லி இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே நடக்காத ஒரு விஷயம்னா அது திவாகர் வினோத் காம்போ தாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோல வந்து விஜய் சேதுபதி டிஸ்கஸ் பண்றாருன்னு சொல்றதை விட பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அவ்வளோ வைரல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் பேர்னா அது திவாகரும் வினோத்தும் தான். ஸோ இந்த ரெண்டு காம்போ இருக்குல்ல, ஆக்சுவலாக பிக் பாஸ் பார்க்காதவங்க கூட இந்த ரெண்டு காம்போவை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றதான் உண்மை. ஏன்னா எல்லா இடத்துலையும் சரியான வைரல் ஆச்சு. அதுலேயும் அந்த மெய்யழகன் மொமெண்ட் இருக்கு பாருங்க, ஒருத்தர் பார்த்து ஒரு 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்துப்பாங்க, அமைதியாக இருக்கும். அந்த பிக் பாஸ் டீமும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கட்டு போட்டிருப்பாங்க, 2 பேர் ஃபேஸையும் அடுத்து காமிச்சிருப்பாங்க. சரியான மொமெண்ட் அது. இப்போ பார்த்தா கூட சரி, உண்மையிலே ஃபன்னாக தான் இருக்கும். அது ஏன்னு தெரியலங்க, எத்தனை வாட்டி பார்த்தாலும் திவாகர் அண்ட் வினோத் காம்போ மட்டும் பயங்கர ஃபன்னாக இருக்கு. அது வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த பிக் பாஸ் சீசனுக்கான வடிவேல் செந்தின் காம்போ இவங்க 2 பேர் தான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹைப் ஏற்றி பேசுகிற அளவுக்கு இவங்களோட ஃபன் வந்து அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதான் உண்மை. எனிவேஸ் இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தாட் வந்திருக்கும், அப்போ இன்னைக்கு வந்து பயங்கரமாக ஃபயர் மூமெண்ட் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபயர் மூமெண்ட் இருக்குது. அது என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். முதல்ல இந்த திவாகர் வினோத் காம்போ இருக்குல்ல, இந்த காம்போவை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் இது வந்து என்ன இது, அப்போ எல்லாமே இவங்க ஃபன்னாக தான் பண்ணுறாங்களா, ஃபன்னுக்குன்னு தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபன்னுக்குன்னு இல்லை. ஆக்சுவலாக திவாகரை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, வினோத் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு, வினோத் பண்றதெல்லாம் சரியில்லை, நம்ம நக்கல் பண்றாரு. அந்த ஜெட்டி மேட்டர்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலுக்கு போற மேட்டர்ல வந்து குத்திருப்பாரு. ஏன்னா திவாகரை பொறுத்த வரைக்கும் வினோத் வந்து இவர் அட்டாக் பண்றாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. வினோத்தை பொறுத்த வரைக்கும் திவாகரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. இந்த தர்பீஸை வந்து நான் போட்டு அடிப்பேன், நான் கத்துவேன், சண்டை போடுவேன், ஆனா என்னோட கேரக்டர் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. வினோத் வந்து நீங்க யோசிச்சு பார்க்கலாம், திவாகர்கிட்ட மட்டும் தான் அப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா இல்லை, ஆக்சுவலாக கமருதீன்ட்டு தான் பண்ணுவார். வினோத் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும், கமருதீனும் வினோத்தும் பயங்கரமாக சண்டை போடுவாங்க. டே விட்டு அடிச்சுக்க போகிறானுங்க, யாராவது தடுங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்தா உடனே கமருதீன் சொல்லுவார், ஏய் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ரா மச்சான், நாங்கள் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை, எங்களுக்குள்ளே பேசிப்போம், நாங்கள் அப்படி தானே பேசிப்போம் அப்படின்னு. ஏன்டா விட்டு இருந்தால் 2 பேரும் அடிச்சுட்டு செத்துடுற மாதிரி சண்டை போடுறீங்க, ஆனால் என்னடா ஃப்ரெண்ட்ஸ்ன்றீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்குள்ளே அப்படி தானே பேசிப்போம் அப்படின்ற அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா வினோத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கத்துறது இருக்குல்ல, ஹை பிச்சில் கத்துறது இருக்குல்ல, நார்மலாகவே அந்த மனுஷன் அப்படி தாங்க கத்துறாரு. ஆக்சுவலாக வினோத் இந்த சீசன்ல இவரெல்லாம் இருக்கிற இடம் தெரிய மாட்டாரு அப்படின்ற மாதிரி நினைச்சேன். உண்மையிலே இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் வீக் முடியும் போது அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப திவாகர் இங்க வந்தாரோ வினோத்துக்கு பெரிய ஒரு சேஞ்சிங் மொமெண்ட்னா அது திவாகர் தான். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வினோத் வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்காது, நாமினேஷனை பார்த்து ஒரு பயத்திலே இருந்திருப்பாரு. ஆனா இப்ப வினோத்துக்கு சப்போர்ட் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்பா வினோத் நீ அல்டிமேட்டியா, நீ வேற லெவலியா அப்படின்ற அளவுக்கு வினோத்துக்கு ஃபயர் ஒரு அளவுக்கு அவரோட ஒவ்வொரு கவுண்டரும் அந்த அளவுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுலயும் மெயினா அந்த ஜோசியம் பார்த்தாரு பாருங்க, கும்பலக்கணும் ஏதோ ஒன்று சொன்னார். ஜோசியம் வந்து செமையா பார்த்தாருங்க. அது யாருமே யோசிக்கல, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சிரிச்சுட்டு இருந்தாங்க. அது திவாகர் நெத்தியில எடுத்து கையை சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்னு திவாகர் அது கேட்பாரு, எத்தனை குழந்தை 1 2 அப்படின்னு, முதல்ல 1 பிறக்கட்டும் அப்புறம் 2வது பத்தி யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அந்த மொமெண்டே அவ்வளோ ஒரு ஃபன்னா இருக்கும். லைவ்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். லைவ்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு 12-1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம். அது லைவ்ல பார்க்குறேன், எனக்கு சரியா டைமிங் ஞாபகம் இல்லை. பட் செம்ம ஃபன்னு, பயங்கரமாக கத்தி சிரிச்சுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு மொமெண்ட்டை வினோத்தும் திவாகரும் கொடுத்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது டிஸ்கஷனில் எடுத்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் எடுக்கிறாரு. வினோத்தை எழுப்பி, என்ன வினோத்தை என்னப்பா என்னதான் ஏன் பிரச்சனை உனக்கு, திவாகரை மட்டும் ஏன் நோன்ற அப்படின்னு. ஆமாம் தர்பீஸ் சார் என் கூட ஒரே பிரச்சனை சார், என்ன சார் ஒரு என்னோட கும்பராசி இந்த மாதிரி தனுசு இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜோசியம் பார்க்க சொல்கிறாரு சார், நான் என் பொண்ணு பார்க்க சொல்கிறேன், நான் என்ன அவங்க அப்பாவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னொரு முக்கியமான மேட்ரு, அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பதிலாக அந்த இடத்துல மட்டும் ஒரு கிணறு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிணறுல வந்து 6 பேர் சூசைட் பண்ணி செத்துருப்பான் அப்படின்னு. ஆக்சுவலாக நீ யோசிச்சு பாருங்களேன், அந்த மனுஷன் திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னு அங்கே தான் புரிஞ்சிருக்கும். கமருதீனுக்கும் இது ஒரு லெசனாக இருக்கும். திவாகரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா வினோத்து மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். இவங்க வந்து அவரை வந்து ஒரு பயங்கரமான ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட்டாவோ இல்லை வந்து அவர் கீழே வச்சு ஒரு லோ லெவலில் பார்க்கறது அப்படி பார்க்கக்கூடாது. அவரை வந்து ஃபன்னாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டா கிரெடிட்ஸ் உங்களுக்கு வரும். இதை தான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருந்தோம், திவாகரை அடிக்காதீங்கடா, திவாகரை அடிச்சா திவாகர் தான்டா வளருவாரு, திவாகரை யூஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக யூஸ் பண்ண யார் தெரியுமா, ஒன்று சபரி, இன்னொன்று வினோத். என்ன ப்ரோ சபரியை போய் சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்க, சபரி ஒரு இடத்துல கூட திவாகரை அட்டாக் பண்ணியிருக்கவே மாட்டாரு. ஏன் சொல்லுங்க, ஏன்னா திவாகரை வச்சு அவர் வளரலாம், திவாகரை வச்சு ஃபன் கவுண்டர் கொடுக்கலாம், திவாகர் வந்து காமெடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பிளான். வினோத்துக்கு முன்னாடியே அதை பிளான் பண்ணி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி. யோசிச்சு பாருங்களேன், திவாகர் சபரி அந்த காம்போ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க உட்காந்து பேசும்போது இதே மாதிரி தான் ஃபன் எலிமெண்ட் இருக்கும். ஏன்னா திவாகரை ஓட்டுவாங்க, திவாகர் பண்ணுற ஒன்றும் அங்கே வந்து கலாய்க்கும் போது அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகும். ஸோ இதை தான் சபரி யூட்டிலைஸ் பண்ணாரு. அதுக்கடுத்து அதை பயங்கரமாக யூஸ் பண்ணது என்ன பொறுத்தவரைக்கும் வினோத். வீட்டுக்குள்ளே இருக்க மொத்த பேரும் இப்படி தான் அவர் யூஸ் பண்ணணும், அது திவாகருக்கும் அதுதான் தேவை. என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து வினோத் வந்து எதிரியாக நினைக்கிறார்ல, ஆனால் அவருக்கு
புரியாமல் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபன் காம்போ வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகளை உண்மையிலே கிரியேட் பண்ணி கொடுக்கும். திவாகர் ஹீரோ ஆகணும் சொல்றாருல, உண்மையிலே சொல்றேன் அவருக்கு வந்து ஒரு காமெடி வந்து எப்படி சொல்றது, அவரை வச்சு காமெடி பண்ணா இன்னும் நல்லா ஃபன் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. சோஷியல் மீடியால அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க. யோசிச்சு பாருங்களேன், திவாகரை இது வரைக்கும் நம்ம சீரியஸாக தான் பார்த்துருப்போம். அவர் வந்து எல்லாம் ஹேட் ரேட் பயங்கரமா வெறுத்திருப்போம். என்னடா இந்த ஆளு ஓவரா எல்லாரையும் ஒரு மாதிரி நெகட்டிவா பேசுறாரு, எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுறாரு அப்படின்னு பேசிட்டு இருந்த திவாகரை நம்மளே இப்ப எப்படி பேச வச்சுட்டாங்க. திவாகர் வந்து ரொம்ப ஃபன் பண்றாருப்பா, செம்மையா இருக்குப்பா இவங்க 2 பேர் காம்போ அப்படின்ற அளவுக்கு பேசுறாருன்னா அந்த மூஞ்சி அந்த 10 செகண்ட் சொன்னல, திவாகர் வினோத் 2 பேர் ஃபேஸ் கட் பண்ணி காப்பாங்களே, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா திவாகர் ஃபேஸை பார்க்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். அந்த மூஞ்ச பார்த்தாலே உங்களுக்கு சிரிப்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி திவாகர் ஃபேஸை பார்த்தாலே சிரிப்பு வருதுங்க. நம்ம பசங்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது கூட இதான் சொல்லுவாங்க, மச்சான் அந்த வினோத்தும் திவாகர் காம்போஸ் அல்டிமேட்டாக இருக்குடா, நான் ஒவ்வொரு ரீலும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுறது. அந்த ஜெட்டி மேட்டர் ஆகட்டும், அந்த ஜோசியம் பார்க்கறதாகட்டும், ஏன்னா 2 பேரும் அப்படி தான் அடிச்சுப்பாங்க. மெயினான விஷயம் வினோத், அந்த வினோத்ன்ற நேம் வந்து அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்க, எப்போ பார்த்தாலும் டேய் இந்த பாரு தர்பீஸ் இன்னொரு தடவை வினோத்னு வாயில வந்தது அவ்வளோதான் சொல்லிட்டு உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுப்பாரு. ஆக்சுவலாக அவர் சொல்லும் போது ஒரு கவுண்டர் கூட கொடுப்பாரு. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது பிரச்சனை கூட வினோத்துக்கு சொல்ற போல இருக்கு, வினோத் ஏதாவது பண்ணிட்டான்னு சொல்ற போல இருக்கு, இதை பாரு உன் மண்டையிலேருந்து ஒழுங்கா அந்த வினோத்ன்ற பேர் எத்திரு ஒழுங்கா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் மிரட்டிட்டு தான் படுப்பாரு. ஆனால் அந்த ஒரு சீரியஸான கான்வர்சேஷனு செம ஃபன்னாக போயிருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, அது முடிஞ்சு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டாஸ்க் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்பயும் திவாகர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி பிரவீனை பார்த்து இந்த மாதிரி நான் வந்து இவனை லாக் பண்ணேன், பிரவீனை லாக் பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு வினோத்தை லாக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அங்க பார்வதி சொல்லுவாங்க பிரவீன் இல்ல வினோத் அப்படின்னா திருப்பி மண்டையில் அடிச்சுப்பாரு. அவர் மைண்ட் உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் திவாகர் மைண்ட் உள்ள பிரவீனை பார்க்கும் போதெல்லாம் வினோத் ஞாபகம் வருது. யார் பேரை சொல்லணும் நான் டக்குன்னு மறந்துட்டாலும் டக்குன்னு வினோத் ஞாபகம் வந்துருது. வினோத்துக்கான பயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி நம்மள நாமினேஷன்ல போய் சொல்றானோ அப்படின்ற மாதிரி தான் திவாகர் என்ன சொல்ற, இல்ல அங்கெல்லாம் நான் கரெக்டாக தான் சொல்லுவேன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எனக்கே தோணுதுங்க, இப்பயே இந்த அளவுக்கு மாத்தி பேசுறாருன்னா பக்கத்துல ஒருத்தவங்க சொல்ல வேண்டியதா இருக்கு, அது பிரவீன் இல்ல வினோத் அப்படின்ற, சரி நம்மளுக்கே மாறுது பார்த்தீங்களா, அது வந்து வினோத் இல்லை பிரவீன் அப்படின்ற பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னால் அதாவது ரியலைஸே பண்ணுறாரு. அப்படின்னும் போது நாமினேஷனில் போயிட்டு இந்த மாதிரி வினோத்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா பிக் பாஸ் வந்து வினோத் அந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நாமினேட் பண்ணிட்டு வந்துடலாம். வினோத்துக்கான பயமே அதுதான். இந்த மாதிரி நம்ம பேர் நாமினேஷன் சொல்லி நம்மளை வெளியே தூக்கி போட்டுருவானோ இந்த ஆளு அப்படின்ற பயத்தில் தான் அவரு கத்திட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 2 பேர் காம்போ வந்து செம்மையாக மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுது. உண்மையிலேயே எந்த சீசன்லையும் நடக்காத ஒரு விஷயம், இப்படி ஒரு காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆகி மக்கள் எல்லாரும் சிரிக்க வச்சிருக்கு அப்படின்னா இது ஒன்று தான். அதாவது இந்த சீசனை நிறைய பேர் பார்க்கறது இல்லை, அது எல்லாமே உண்மை தான். இந்த சீசன் வந்து அட்டர் ஃப்ளாப்பாக இருக்குது. இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆகலை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆனால் ஃபன்னுக்கு இந்த 2 பீஸும் இந்த ஒரு வாரத்தில் பண்ணிச்சுல கண்டென்ட், இது வந்து ரீச் எந்த அளவு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது பிக் பாஸ் ஷோ பார்க்க வேண்டியது இல்லை, அவங்க இந்த காம்போவை மட்டும் பார்த்து எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோ பார்க்குற யாருமே பிக் பாஸ் பார்க்குறவங்க இல்லை, அந்த ரீலை பார்த்து என்ஜாய், ஏன்னா அந்த பார்க்கும்போது அவ்வளவு சிரிப்பா இருக்குங்க 2 பேர் காம்போ. உண்மையிலே உங்களுக்கு எத்தனை பேருக்கு திவாகர் அந்த வினோத் காம்போ உண்மையிலே சிரிப்பு வருது, நல்லா என்ஜாய் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, இவ்வளோ ஹைப் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் அவங்க பண்ணல, சும்மா 1-2 இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஜோடியும் பிரிக்காம இன்னும் ஒரு 2-3 வாரம் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி பழமும் வினோத்தும் சேர்ந்து, ஏன்னா வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லை, கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி தான் பேசுவாப்புல, இவர் திவாகர் அதுக்கு மேலே. ஸோ 2 ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி புதுசாக ஒரு மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 வாரம் விடுங்க, அதாவது இவங்களுக்குள்ள பிரச்சனை பெருசாக அடிச்சுக்கிட்டு மாறுற வரைக்கும் 2 பேர் ஒன்றா விடுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய ஃபன் கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.